ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Amizhthampoo. இன்னைக்கு அகரனோட பர்த்டே அன்னைக்கு நான் மிக்கி மவுஸ் தீம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன்ல. ஸோ அதை தான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் அண்ட் பிளாக் சார்ட் வந்து எடுத்திருக்கேன், ஃபெவிகால், இங்கே வந்து கத்தி, சிசர்ஸ், பென்சில், ஸ்கேலு, எரேசர் அதெல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டிஷ்யூ பேப்பர் வந்து நான் வாங்கியிருந்தேன் அமேசானில், அதுதான் அது. அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், பிளாக்கு, ரெட்டு அது எல்லாத்தையுமே A4 சைஸில் கிளிட்டர் ஷீட்டும் இருக்கும், நார்மல் ஷீட்டும் வந்து வச்சுருக்கேன். இந்த ரஃப் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னென்ன தேவையோ, நான் என்னென்ன பண்ண போகிறேனோ அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நம்ம ஹாப்பி பர்த்டேங்கிறதுக்கு அந்த ஆல்ஃபபெட் இருக்குள்ள, அந்த ஃபாண்ட் ஸ்டைலில் எனக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த லெட்டர்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹார்டின் ஷேப்பு, மிக்கியோட ஹேண்டு, அதோட ட்ரௌசர், மிக்கியோட ஹெட்டு வந்து 2 சைஸில் இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் எனக்கு வேணுங்கிறனால எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ரஃப் பேப்பரில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட அவுட்லைன் வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணி செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்கி மவுஸோட இந்த ஹெட்டு வந்து கட் பண்ணிடலாம் ரெட் கலர் சார்ட்டில். இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற அந்த பேனர் வந்து நாங்கள் மேலே போட்டிருந்தோம்ல அந்த டெக்கரேஷனில், அதோட ஹெட்காக தான் வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து ரெட் கலர் சார்ட்டில் தான் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற எல்லா வேர்ட்ஸ்க்குமே நம்ம கட் பண்ணணும். ஸோ நான் இதை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன சைஸில் வேணுமோ அது ஆல்ரெடி நான் இந்த ரஃப் பேப்பரில் கட் பண்ணி வச்சுட்டேன். இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சிங்க அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியோ, உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ ரவுண்ட் சைஸில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வரைஞ்சிட்டு அதை கூட ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி என்ன சைஸ் வேணுங்கிற கட் பண்ணி வச்சுட்டேங்கிறதுனால இதை வந்து அவுட்லைன் போட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை தான் நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாகவே நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அந்த அவுட்லைன் வச்சு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணாலுமே இந்த மாதிரி ஏதாவது ரஃப் பேப்பரில் கட் பண்ணி வச்சுடுவேன். ஸோ அதை வந்து ட்ரேஸ் பண்ணி நான் கட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம வரைஞ்சாச்சு, இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு மிக்கியோட ஹெட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி வந்து நான் ஒரு 15 வந்து ரெடி பண்ண போகிறேன் ஹாப்பி பர்த்டே. அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 வந்து நான் இதே மாதிரி கட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு தேவையான மிக்கியோட ஹெட்டு எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, கரெக்டாக இருக்குது, எல்லாமே ஈவனாக எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெட் வித் பிளாக் காம்பினேஷனில் தான் வந்து கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ரெட்டு வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ பிளாக்குக்கு என்ன பண்ண போகிறேன்னா, அதோட ஹெட்டில் பாதி வந்து நான் அந்த பிளாக் கலர் சார்ட்டில் வந்து இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். நான் ரஃப் ஷீட்டில் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஹாஃப்க்கு. ஸோ இந்த சைஸை வந்து அதே மாதிரி அவுட்லைன் போட்டு நம்ம கட் பண்ணி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ அதுதான் கட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த பேப்பரை வச்சுட்டு அந்த அவுட்லைன் போட்டு இதையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். டோட்டலாக 15 வேணும், அதே மாதிரி கட் பண்ணலாம் நம்ம. பாருங்கள், அவுட்லைன் போட்டாச்சு, இதையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இப்போதைக்கு வந்து 2 மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம ரெட் வித் பிளாக் காம்பினேஷனில். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே கட் பண்ணியாச்சு. டோட்டலாக எல்லாமே ஹெட்டும் சரி, அதுக்கு ஹாஃபாக நம்ம பிளாக் ஷீட்டும் சரி, ஒரு 15 அளவுக்கு எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபெவிகால் வச்சு எல்லாத்தையுமே நம்ம ஒட்டிடலாம். இப்போ ஃபெவிகால் வந்து போட்டாச்சு. இப்போ இந்த ஹாஃப் பிளாக் சார்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். நல்லா வந்து அது ஒட்டிக்கும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாவோட மிக்கி ஹெட்டுக்கும் வந்து ஹாஃப் வந்து நம்ம பிளாக் சார்ட் வச்சு ஒட்டிடலாம்.
நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், டோட்டலாக 15 மிக்கி ஹெட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறதுக்கு தேவையான லெட்டர்ஸ் எல்லாமே நான் அந்த ரஃப் ஷீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதுக்கு வந்து எல்லோ கலர் கிளிட்டர் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோட அவுட்லைனும் அதே மாதிரி நான் போட்டுட்டு பென்சிலில் போட்டுட்டு அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் முதல்ல அவுட்லைன் வந்து போட்டுடலாம். பாருங்கள், இப்போ ஹெச் அப்படிங்கிற லெட்டருக்கான அவுட்லைன் வந்து நம்ம போட்டாச்சு. இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சென்டரில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு, அந்த கிளிட்டராகவும் இருக்கிறனால. இதே மாதிரி நம்ம எல்லா லெட்டர்ஸுமே வந்து கட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா 2 நான் அந்த ஹெட் வந்து கட் பண்ணேன்னு சொன்னேன்ல, ஸோ ஸ்மைலி மாதிரி இருக்கிறதுக்காக அந்த ஐ மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம சென்டரில் லெட்டர் பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். சேம் எப்பவும் போல் ஃபெவிகால் போட்டு நம்ம ஒட்டிடலாம். அந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. ரெட்டு, பிளாக்கு, சென்டரில் இந்த எல்லோ அந்த லெட்டர்ஸ் ஒட்டும் போது அது கிளிட்டர் ஷீட்டுங்கிறதுனால இன்னுமே ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நம்ம இதே மாதிரி எல்லா லெட்டர்ஸையுமே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த ஸ்மைலிக்கும் அந்த ஐ மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது அகரனுக்கு வந்து 2nd பர்த்டே. ஸோ 2 அப்படிங்கிறத வந்து கட் பண்ணுறதுக்காக இந்த கார்ட்போர்டில் வந்து அவுட்லைன் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு ஹெட் வைக்கிறதுக்காக 2 ரவுண்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ணியாச்சு. அந்த ஹெட் மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன்ல 2 காது, ஸோ அதை வந்து அந்த 2க்கு மேலே அந்த சைடில் இந்த மாதிரி வைக்கிறதுக்காக தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். எந்த மாதிரி பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த ரெட் கலர் டிஷ்யூ பேப்பர் வந்து வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல, ஸோ அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பென்சிலோட அந்த லாஸ்ட் எட்ஜ் இருக்குள்ள அதில் வச்சு ரொம்ப நீட்டாக பண்ணணுன்னு கிடையாது. இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடியில் வந்து ஃபெவிகால் போட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா அப்படியே பார்க்குறதுக்கு பூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே வந்து அது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் டைம் எடுத்தது, பட் ஃபைனலாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அந்த 2 அப்படிங்கிற ஃபுல் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பண்ணிடலாம். நான் இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் வந்து ரெட்டோ ஹாஃப் வந்து பிளாக்ல பண்ணலான்னு யோசித்தேன். ஆனால் எனக்கு வந்து பிளாக் கலர் ஷீட்டு டிஷ்யூ வந்து கிடைக்கல. ஸோ ஃபுல்லாகவே ரெட்டில் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ராவே வந்து அந்த மிக்கியோட ஹேண்டு, ஹெட்டு கொஞ்சம் சின்ன சைஸில் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த கிளிட்டர் ஷீட் வச்சு அந்த 2 அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த காது மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுவுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலாக ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி இருக்கிறதுக்காக ரெட் கலரும் பிளாக் கலர் ஷீட்டும் வச்சு A4 ஷீட் நார்மல் ஷீட் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு பண்ணது தான். ஸோ வாங்க இது இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து ரெட் கலர் A4 ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஜிக்ஜாக் மாதிரி. நான் ஆல்ரெடி வந்து மினியன் தீமில் கூட நான் சொல்லியிருப்பேன்ல, அகரனுக்கு இந்த ஒரு பூ மாதிரி இதே மாதிரி, ஆனால் அது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும்ல, அது வந்து இன்னும் வந்து கொஞ்சம் சின்னதாக ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். நான் இது வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளாராக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெட் கலர் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பிளாக் கலர் A4 ஷீட்டும் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு ஷீட்டையுமே வந்து இந்த மாதிரி ஹாஃபாக வந்து மடிச்சுக்கோங்க. பிளாக் ஷீட்டையும் அதே மாதிரி மடிச்சுக்கலாம். ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா அங்கே வந்து ஸ்டாப்லர் வந்து பின் பண்ணிக்கலாம். நான் வந்து பண்ணலை. இப்போ அந்த பூ மாதிரி நமக்கு வந்து அந்த கார்னர் வரணும்ல, ஸோ அதுக்காக பென்சில் வச்சு இந்த மாதிரி கர்வ் மாதிரி போட்டுக்கிறேன். கொஞ்சம் அவுட்லைன் போட்டுட்டு சிசர் வச்சு அதை வந்து நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே பார்க்குறதுக்கு வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி ஒட்டும் போது வந்து அப்படியே பூ மாதிரி அழகாக இருக்கும்.
ஸோ இதை வந்து நம்ம ட்ரேஸாக வச்சு அந்த பிளாக் கலர் மடிச்சோம்ல அதுலேயுமே வந்து அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபெவிகால் வச்சு முதல்ல இந்த சென்டர் பார்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பிளாக் கலர்லேயும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். இன்னும் பெருசாகும், எந்த சைஸில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை இப்போ இந்த ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணிடலாம் நம்ம. உங்களுக்கு எந்த இடத்துல ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே இந்த ஃபெவிகால் வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்து பேஸ்ட் ஆகிடும். 2 சைஸ் நான் ஒரே மாதிரி பண்ணியிருந்தேன். அடுத்து சின்ன சைஸும் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் 3 சைஸில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகரனுக்கு வந்து இந்த ஃபோட்டோ பூத் அது ஃபோட்டோ ஃப்ரேம்னு சொல்லுவாங்களா. ஸோ இது வந்து அந்த மிக்கி மவுஸ் தீம் பேஸ் பண்ணி வந்து பண்ணது தான். இது பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற கார்ட்போர்டில் வந்து சென்டர் பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டு ஹாஃப் வந்து ரெட் கலர் கிளிட்டர் ஷீட்டும் இன்னொரு ஹாஃப் வந்து பிளாக் கலர் ஷீட்டும் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்து மிக்கியோட ஹேண்ட் கட் பண்ணியிருந்தேன்ல அதை வந்து ஒட்டியிருக்கேன். கார்னரில் பார்த்தீங்கன்னா மிக்கியோட ஹெட்டும் அடுத்த கார்னரில் மிக்கியோட வந்து அந்த ட்ரௌசர் இருக்க மாதிரி ஹாப்பி பர்த்டேக்கு ஹெச்பிடி மட்டும் நான் கட் பண்ணி ஒட்டுனேன். அந்த மிக்கியோட காது மாதிரி இருக்கிறதுக்கு வந்து அந்த ரெட் கலரும் பிளாக் கலர் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி ஒட்டியிருந்தேன். இந்த அகரன் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி அந்த மினியன் இதில் அகரனோட நேம் போர்டு காட்டினேன்னா அதிலிருந்து எடுத்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ சூப்பராக வந்து ஃபைனலாக நம்மளோட மிக்கி மவுஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அகரனோட பர்த்டே அன்றைக்கி அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட லிங்க் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அகரனோட ஃபோட்டோ வச்சு இந்த மிக்கி ஹெட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக தான் யோசித்தேன். ஸோ இது வந்து ஃபோட்டோ வந்து கடையில் கொடுத்து பிரிண்ட் போட்டு இந்த மாதிரி சைஸில் வேணும்னு சொல்லிட்டு அந்த கார்ட்போர்டை கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் நான் கொடுத்து விட்டுட்டேன். ஸோ அதே சைஸில் எனக்கு பிரிண்ட் போட்டு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. காதுக்கு வந்து பிளாக் கலர் ரெட் கலர் ஷீட் வந்து வச்சு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக இது ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அகரனோட அந்த பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி டெக்கரேட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பேன். ஸோ சென்டரில் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு தான் இதை சுற்றி தான் மீதி எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீசெண்டாக போட்டேன் மீஷோ ஷாப்பிங் ஹாலில் சொல்லியிருப்பேன் அந்த எல்இடி லைட் வந்து நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஃபைனலாக இந்த மாதிரி போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அதுவுமே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி தான் அகரனோட பர்த்டே தீமுக்கு வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.